நானும் சின்ன பிள்ளைய அந்த மாமட்டி சட்டியெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு சரி அப்படியே அந்த வடக்கால் ரோட்ல வந்துட்டு இருந்தோமா இந்த குளத்துல இருந்து. சரி அந்த பக்கம் வந்த வாழை மரம் எல்லாம் கொஞ்சம் காத்தாடி சாஞ்ச மாதிரி இருந்துதா இருக்குது. இது வேலி ஓரத்துல அப்படியே இருந்துதா வாழை மரம் சாஞ்சு. சரி அது பாட்டு அனாதியா இருக்குதே நாமளாச்சும் பொறிச்சிட்டு போலான்ட்டு நான் ஒன்று சின்ன பிள்ளைய ஒன்று பொறிச்சு தலையில வச்சுட்டு வேக வேகமா வந்துட்டோம். இந்தாங்கத்தா இறக்குங்க, வெயிட்டா இருக்குது. கொண்டா கொண்டா, பரவாயில்லையே அண்ணாடி எதையாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்லையே நல்ல குளுக்கோஸ் பழமா தான் இருக்குதா இருக்குது. நல்ல பழமா தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆமாங்கத்தா நல்லா இருக்குது. வர வழியில நானும் நாலு வந்து சாப்பிட்டு தான் வந்தா எடுத்து சாப்பிடுங்க. இருக்கட்டு இருக்கட்டு, நான் இப்பதான் டீ போட்டு குடிச்சேன், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு ஏதாவது டீ ஏதாவது வேணும் மாதிரி இருக்குது, ஊத்தி தரட்டா, குடிக்கிறியா? இல்லத்தா இருக்கட்டு வைங்க, நான் அப்புறமா சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். இப்ப வேண்டாம், யோசிக்க நேரம் உட்காரணுப்பா, காலெல்லாம் வலிக்குது. ஏடி வேலை என்ன கஷ்டமா? வேலைலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லத்தா. அது அங்க இருந்து இந்த வெயிட்ட பழத்தை தலையில வச்சு தூக்கிட்டு வந்தால, அது ஏதாவது தோட்டக்கார ஏதாவது பார்த்துட்டானா அது வேற தோட்டத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு போறேன்னு ஏதாவது சொல்லிடுவானான்னு அந்த பயத்திலேயே அது ஏழு வாரம் தான் பறந்தது. இருந்தாலும் ஒரு பயந்தா, இருந்தாலும் வேக வேகமா நடந்து வந்தோமா. சரி அது ஒரு மாதிரி கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. அது 10 நிமிஷம் உட்காந்து சரியாயிரும். சரி சரி சித்த நேரமா அடங்கி உட்காரு. ஆமா அடங்கி உட்காடுறான். ஆமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நாள் முழுக்கா? நான் என்ன பண்ணுவேன், அதை திண்ணிட்டு தான் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்த மொட்டைக்காரி வந்தாளா. சரி அந்த ரங்கம்மாவும் வந்தா, அதை பேசி கொஞ்ச நேரம் இருந்தேன். அது என்னமோ அந்த இவளோட தங்கச்சிக்காரி ஒருத்தி வந்திருந்தா, பேர் என்ன? சீதா. சீதாவோட தங்கச்சியே ஒருத்தி என்னமோ அங்கே எங்கேயும் இருக்கிறான்னு சொன்னால, அந்த உள்ள வந்திருந்தது. ஓ அந்த அக்கா தங்கச்சியா? ஆமா ஆமா கீதாக்கா. பாத்தீங்களா, பேசுனீங்களாக்கா? ஆமா நாங்க அங்க தென்னையில உட்காந்து பேசிட்டு இருந்தப்பதான் வந்துச்சு அந்த புள்ள. அப்புறம் அது ரங்கம்மா தான் பேசிட்டு இருந்தா. அவதான் சரி அவன் எங்க வேலைக்கு போயிருக்காரு அவங்க அக்கா. சரி வீட்டுல அந்த புள்ள இருக்கும், மாசமா இருக்கிற புள்ள ஒண்ணு வீட்டுல இருக்குது, போயிரு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்னு அப்புறம் அவளும் போயிட்டான். அதுக்கப்புறம் சித்த நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தான். அப்புறம் பேத்தியே வந்துட்டா. என்னடா பேத்தியே வந்துட்டா நீ இன்னும் காணுமே நினைச்சிட்டு இருந்தேன். சரி அந்த புள்ள தூக்கத்திலே வந்தாலாட்டு இருக்குது. சரி அவளுக்கு எதாவது சாப்பிட்ற கொஞ்சம் கொடுத்து பால் காய்ச்சி கொடுத்துட்டு குடிச்சிட்டு புள்ள எப்படியே கண்ணை செஞ்சுட்டு தூங்குறா. சரி நானும் டிவி வச்சு குடிச்சிட்டு என்ன பண்றதுன்ட்டு சேர்ந்து டிவி வச்சு போட்டு சித்த நேரம் பார்க்கலான்ட்டு இப்பதான் வந்தேன் இந்த பக்கம். அதுக்குள்ள நீயே வந்துட்டேன். சொல்றதுக்கு மறந்துட்டேன்டி. அதான் நாத்தனா சரி இருக்கிறாள் என்ற உள்ள அவ அந்த பிள்ளைங்களுக்கு என்னமோ 2-3 நாள் லீவ் வருதா அடுத்த வாரம். அப்படியா நான் சொல்லிட்டு இருந்தா? லீவ் வருதா? என்ன லீவ் வருது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதுலடி அது என்னமோ கொடி ஏற்றுவாங்களே. ஓ ஆமா சுதந்திர தினம் வருது, அதுக்கு என்ன இப்போ எங்கத்தா? அது கூட என்னமோ சனிக்கிழமை தான் வருது. சனி ஞாயிறு அப்பவும் போலதான் லீவு. இதுல என்ன இப்போ எக்ஸ்ட்ரா லீவ் இருக்குது? அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே, எப்போ வர லீவு தானே. அதுலடி அன்னைக்கு என்னமோ முன்னாடி நாள் நைட் என்னமோ எங்க ஊருக்குள்ள போறாங்களாம், ஏதோ கோயில் குளத்துக்கு என்னமோ வண்டி பிடிச்சி எல்லாம் போறாங்களாமா. என்னையும் கூப்பிட்டா நீங்களும் வரையா, நீயும் 1.5 வருஷம் வரீங்களா? எங்கேயுமே வரவே இல்லை நீங்க 2 பேரும் சொல்லி குழம்பிட்டு இருந்தா. வரையாடி நீயும் அவனுமே? ஆமா போங்க, நான் தெரியும் சொல்லிட்டா போதுமா, உங்க பையன் தெரியும் சொல்ல வேண்டாமா? அந்தாலும் என்ன எங்க போறது பிளான் பண்ணி வச்சிருப்பாரு என்னமோ. ஏன் உங்ககிட்ட அதான் சொன்னானா எங்கேயாச்சும் போலானே? என்கிட்ட சொல்லிட்டு தான் மறுவேளை பாப்பான்னு பாரு. அதால ஒண்ணுமே இல்லை. சரி அப்புறம் என்னவா, அவன் என்ன வந்தா வராட்டி கிடக்குறான், நீ வர வேண்டியது தானே. நீயும் நானும் பிள்ளை 3 பேர் போகலாம். அவன் வந்தானா வரட்டும், இல்லாட்டி வீட்டில் இருக்கிறானே இருக்கட்டும், என்னமோ பண்ணட்டும். நம்ம 3 பேர் போகலாமா? அது போங்கத்தான், நான் வரலாம் அவங்க கூட. எனக்கு அது சரிப்பட்டு வராது. நீங்களும் உங்க பேத்தி வேணா போயிட்டு வாங்க போங்க. ஏண்டி ஏன் இங்கிருந்து என்ன பண்ற? எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லைன்னு அவனை பிடிச்சி தங்குறேன். நான் எங்கேயாச்சும் போறப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறேன். வர வேண்டியதானடி, அதை வண்டி பிடிச்சி தானே போறாங்க, அப்புறம் என்ன? நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா உங்க புள்ள கூட. நான் எதுக்கு, நான் வந்தாலும் அடைஞ்சலா இருக்கும். நான் இங்கே இப்படியே இருந்துக்கிறேன். இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல யாராவது போனாங்க அவங்க கூட போறேன், இல்லாட்டி வீட்டுல இருக்க வேண்டியதே அப்பவும் போல. நீங்க போயிட்டு வாங்க போங்க, உங்க வேட்டி மட்டும் கூட்டிட்டு போங்க. எங்க போறாங்க என்னன்னு ஒன்றும் தெரியல, உங்களுக்கும் சொல்ல தெரியல. எங்கன்னு வர்றது போங்க, கறக்குது. நான் ஏன் நீ வந்து அடுத்த நாளைக்கு போற? வரதுன்னா வர வேண்டியதுதானே. பரவாயில்ல விடுங்கத்தா, உங்க பையனும் வரமாட்டாரு. போயிட்டு வாங்க, அடுத்த வாட்டி வேணா பார்க்கலாம். சரி நானே சொல்றேன், அன்னைக்கு தான் கேட்டுக்கிறீங்க. நான் நாளைக்கு வெளியாத்தால பேத்தி நானும் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரோம். நான் அப்புறம் போயிட்டு பொழுதோட தான் வருவேன். சரியா? நீ காலையில பார்த்து ஏதாவது சமைக்கணும்னா சமைச்சுக்கோ, இல்லாட்டி என்னமோ பண்ணுங்க. புருஷன் பொண்டாட்டி ஆக்கி திம்பிங்களோ இல்லை என்னமோ பண்ணுங்க. இப்போ எதுக்கு திடீர்னு போறீங்க அங்க? அது இல்லை, அவங்க வீட்டு பக்கத்தில் கோயில் விசேஷமாமா. சரி எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நீ மட்டும் வரவே இல்லைம்மா அப்படின்னா. சரி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுக்கிறா, லீவ் விட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். சரி 2 நாளைக்கு லீவு தானே, அதை நானும் பேத்தி போயிட்டு அப்படியே நாளைக்கு ஒரு நாளைக்கு இருந்துட்டு சாயங்காலம் வந்துடுறேன். சரியா? சரி அக்கா போயிட்டு வாங்க. போகிறப்ப அப்படியே பழம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. இங்கே இருந்தாலும் நிறைய பழத்து வேஸ்ட்டாக தான் ஆகும். அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிடி. என்னக்கா காலையில இருந்து ஆளே இல்லையாட்டிருக்கு நீங்க? நானும் அப்பப்போ எட்டி எட்டி பார்த்தேன், உங்களை ஆளவே காணோம். எங்கே பண்ணீங்க? யார் அவனுக்கு தெரியாதா? கருப்பாயத்தை சொல்லலையா? நாங்கள் தான் எல்லாரும் 100 நாள் வேலை இருக்குதுன்னு போயிருந்தோமே. அப்படியாக்கா, நீங்களும் அந்த ஜாபுக்கெல்லாம் போறீங்க?
போறீங்களா? நான் வயசானவங்க மட்டும் தான் போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் காண்டி போறேன்னு சொன்னாங்க. நீங்களும் போவீங்கன்னு எனக்கு தெரியலக்கா. அதெல்லாம் எல்லாரும் போகலாம், நீ கூட தான் வரலாம். ஆனால் என்ன, நீ எல்லாம் படிச்சிருக்கிற நல்லா, இந்த வேலைக்கெல்லாம் வந்து எப்படி செய்வ? ஆமாம், இன்னைக்கு என்னமோ வீட்டில் இருந்து ஏதோ வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவா? இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? ஆமாக்கா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தான்க்கா. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் தான் இருந்தது. ரொம்ப பிஸியாக தான் இருந்தேன். அப்போ பார்த்தா இடையில உங்களை ஆளுக்கா ஜன்னல் வெளியில தான் பார்த்துட்டே இருந்தேன். நீங்க இங்க இருக்குன்னு தெரியும்ல. சரி, அப்போ ஆண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை முடிஞ்சுது. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு சரி பார்த்து இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்களா, சரி அதான் வந்த கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு. சரி சரி, அப்போ வேணாலும் வா. உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னா என்கிட்ட வந்து பேசிட்டு போ, சரியா? நான் எப்பவும் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நான்லாம் ரொம்ப பிஸியாலாம் வச்சுக்க மாட்டேன். ஆமாம், என்ன அந்த பையப்புள்ள ஏதாவது ஃபோன் கீன் பண்ணானா? யாரை கேட்குறீங்கக்கா? நான் வேற யாரும் கேட்க போகிறேன், எல்லாம் உன்னோட ஹஸ்பண்டு தான். ஓ, அவங்களா? கால் பண்ணாங்கக்கா. எப்படி டெய்லி பேசுவானா? டெய்லி 2 டைம்ஸ் பேசுவாருக்கா. நாங்க மார்னிங்ல பேசுவாரு, அப்புறம் நம்ம நைட் டைம்ல பேசுவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவாருக்கா. அம்மா எப்போ வருவாரம்மா உன் ராத்துக்காரரு? தெரியலக்கா. தெரியலையா? ஏன் இதெல்லாம் பேச மாட்டீங்களா? அப்படி இல்லக்கா, நானும் கேட்டேன். அவரு இதே சொன்னாரு, தெரியல எப்போ வருவேன்னு. அதுவே நானும் உங்ககிட்ட சொல்றேன். வேற என்ன இருக்குது புதுசா சொல்றதுக்கு? அவர் சொன்னதானே தானே சொல்ல முடியும் நானும். அதுவும் சரிதா, எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் இருப்பாங்க போல. ஏன் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான், போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. அதோடு அவங்கள பற்றி பேசி எந்த பையனும் இல்லை. அவங்கள பற்றி பேசினா நம்ம எனர்ஜி தான் வீணாக போகும். போக போக நீயே கற்றுக்குவ எல்லாத்தையும். சரி, அதோடு நீ என்ன சாப்பிட்டியா இல்லையா? கருப்பாயத்தை என்ன சமைச்சிட்டு இருக்காங்க? சமையல் முடிஞ்சிருச்சா இல்லையா? இல்லக்கா, நான் ஈவினிங் கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டேன். இப்போ ஆண்டி சமைக்கல, அங்கிள் தான் ஏதோ செஞ்சிட்டு இருந்தாருக்கா. அதானே பார்த்தேன். அது சின்ன புள்ள, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கறியா? சும்மா தான் உட்காந்து ஆராக்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஏங்கத்த? அது சரி, நீ எப்போ சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருப்ப? ஆண்டி வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா ஜாமி, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. பாருங்க, தூக்கம் வரும். சும்மாவே எப்படி இருக்கிறது? அதனாலதான் கொஞ்சம் அப்பட்டா கொஞ்சம் நடந்துட்டு வர்றது. ஆமாங்க ஆண்டி, கரெக்டா சொன்னீங்க. சூப்பர் ஆண்டி. எப்பவுமே டெய்லி நல்லா வாக்கிங் போகணும். அப்பதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆண்டி. நானும் எங்க வீட்ல இருந்த வரைக்கும் ஜாகிங் எல்லாம் போயிட்டு இருந்தேன் ஆண்டி. ஆனா இங்க வந்து போறதே இல்ல. போலாம்னு நினைச்சு எங்க ஆண்டி ஏதாவது திட்டாங்கன்னு சொல்லி போவே இல்ல ஆண்டி. அப்படியா? பாவண்டான சொல்றா. இந்த கருப்பாய்க்கு ஒண்ணும் தெரியறது இல்ல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ போயிட்டு வாக்கண்ணு. அதெல்லாம் போறது நல்லதுதான் உடம்புக்கு. ஆமாங்க ஆண்டி, நானும் போகணும்னு தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சு போகணும் ஆண்டி. ஆமா தானே, டெய்லி நல்லா கொஞ்சம் நடந்துட்டு வந்தா வையி, உடம்புக்கு நல்லா இஸ்குன்னு இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாங்க ஆண்டி, பேசாம நாளையில இருந்து நீங்க போறப்ப எனக்கு ஒரு சத்தம் கொடுத்து கூப்பிடுங்க ஆண்டி. நானும் உங்க கூட அப்படியே வந்துட்டு வரேன். அதுக்கு என்ன வேணே, தாராளமா வா. போறப்ப நான் ஒரு சத்தம் கொடுக்குறேன். வா, நம்ம 2 பேரும் அப்படியே நடந்துட்டு வரலாம். நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்த்தார. இதா எனக்கு ஒன்று இருக்கு நடக்கோக்கு. அவளை கூப்பிட்டா கூட வரவே மாட்டான். நீயாச்சும் வாங்கண்ணே. அப்படியா? அக்கா வர மாட்டாங்களா? ஆமா, நம்ம கூட இங்க வரா. நம்ம வாக்கிங் போல வாடினா அதுக்கெல்லாம் வர மாட்டான். அவளுக்கு ஏதாவது திங்கோணும் உங்கோணும் ஏதாவது வாங்கணும் வைக்கணும் அப்படி இங்கிட்டு போவா. அடுத்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்குன்னு போய் எதையாவது வாங்கி தின்னுட்டு வரப்போ வேணும் நடப்பான். நம்ம கூட இப்படி எல்லாம் நல்லா இதா இருக்கிறக்கெல்லாம் வந்து வர மாட்டான். கிளவி பாரு குசும்பா, அடுத்த விட்டு திங்கிறதுலாம் நடப்பணாமா, இல்லாட்டி நான் நடக்கிறதே இல்லையாமா. ரொம்ப சீன் போடுது இந்த கிளவி. இட்ஸ் ஓகே ஆண்டி, நான் உங்க கூட நாளையில இருந்து வாக்கிங் வரேன். வா கண்ணே, வா வா, நம்ம 2 பேரும் நாளையில இருந்து சேர்ந்து போலாம், சரியா? ஓகே ஆண்டி. போங்க போங்க, 6 வரனால இன்னும் 2 ரவுண்டு நல்லா நடந்துட்டு வாங்க. அப்போ வச்சு கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் குறையுதான்னு பார்க்கலாம், சரிங்களா அத்தை? என்னக்கா வேலைக்கு போய்க்கிறியா? வீட்டுல அவ்வளவு வேலை பார்த்து இந்த அகிலாவையும் பார்த்துட்டு நீ வேலைக்கும் போறியாக்கா? இல்ல கீதா, நானு வீட்டுல தான் இருந்தேன். ஏதாவது நம்ம தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தாலும் போவேன். அது வாரங்க 100 நாள் வேலைக்கு தான் போனேன். அது என்ன போய் ஒரு 3-4 நாள் தான் ஆச்சு. சரி, அது இப்பதான் போனேன். சரி, போற வரைக்கும் 10-20 நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு மாச்சு, இன்னும் 1 மாசம் தான் இருக்குது. சரி, இன்னும் டைம் இருக்குதுல்ல, ஒரு 10-15 நாளைக்கு போகலான்னு தான் நினைச்சிட்டு இப்போதான் போனேன். ஒரு 4 நாளாக தான் போறேன். ஓ அப்படியா? நீ வீட்டில் தான் இருப்பேன்னு தான் நினச்சிட்டு சரி போன பண்ண எது பண்ணல. சரி, நான் பாட்டு போயிட்டு வரும் கிளம்பி வந்துட்டேன். அது சரி, வந்ததுலேருந்து நானும் ஒன்றும் கேட்கல. சரி, வந்த பிள்ளைக்கிட்ட அப்புறம் கேட்டுக்கலாம், வந்த உடனே கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் பிள்ளைங்களெல்லாம் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரலாம்? அப்பளே கேட்டது கூட என்னமோ மழைப்பிட்டு என்னமோ ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா எங்கே மச்சாண்டாரி இங்கானோ ஒன்றுங்கானோ, நீ வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கல போயிட்டே இல்லையான்னு. என்னாச்சு? ஏன் கீதா, ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. வாய் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது, மூஞ்சி என்னமோ காட்டி கொடுக்குது. என்னாச்சு? என்னன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நல்லா தான் இருக்கிறேன். ஏன் உன் வீட்டில் வந்து நான் இருக்கக்கூடாதா? அடி அதுக்கு சொல்லலை, நீ எத்தனை நாளைக்கு வேணாலும் இரு. ஒரு மாதிரியா இருக்கிறே பார்க்கறக்கு, அதான் என்ன ஏதுன்னு கேட்குற, அது கூட கேட்கக்கூடாதா? அப்படி இல்லைக்கா, நான் என்னன்னு சொல்றது, நல்லா இருந்தா நல்லா இருக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் சரியில்லாம தாக்கா இருக்குது. என்னாச்சு? என்னன்னு சொல்லு, பூசி மழுப்பாத. மாமா கூப்பிட்டா அவர்கிட்டே பேசுறியா இல்லாட்டி? ஒன்றும் வேண்டாக்கா, மாமாவே இப்போதான் பாவம் தோட்டத்துல இருந்து வந்து சலுப்பை இப்போதான் படுக்கிறேன்ட்டு போனாரு. நீ எதுக்கு இப்போ அவரை பிடிச்சி சொல்ல பண்ற? அவர் தூங்கி ரெஸ்ட்
சொல்லிக்கலாம். எங்கிட்டயாச்சும் சொல்லுடி. தூங்குறதுக்கு வர சொன்னாலும் வர மாட்டேங்கிற. சரியா சாப்பிடவும் இல்லை, காப்பி மட்டும் அப்பப்போ குடிச்சிட்டு கம்மன் உட்காந்துட்டு இருக்கிற. இங்கேயே தூக்கம் வரலையா என்ன? மனசுல எதையோ நினைச்சிட்டு எதுவும் சொல்லாம இப்படியே உட்காந்துட்டு இருக்கிற. என்னன்னு சொல்லு. அம்மா முதல்ல பிள்ளைங்களே எங்க இருக்கிறாங்க? அவங்க வீட்டுல இருந்து தானே பள்ளிக்கூடமா எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன புதுசு ஹாஸ்டல் விட்டுக்கிறேன்னு சொல்ற? நிஜமாவே நீ ஹாஸ்டல்ல தான் விட்டுக்கிறியா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல மச்சாண்டார் கூட ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு ஏதாவது வந்துட்டியா? இல்லக்கா, பசங்களை ஹாஸ்டல்ல தான் விட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த பையன் இப்பதான் காலேஜுக்கு சேர்த்திருந்தேன். அது அங்கே ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிற மாதிரி தான் அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறேன். பிள்ளையும் அந்த மாதிரி தான்க்கா ஸ்கூல்லே ஹாஸ்டல்ல விட்டுக்கிறேன். அது கொஞ்சம் தொலைவா இருக்குதா போயிட்டு வரக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும். இந்த வருஷம் 10வது எழுதிட்டுக்கிறா, படிச்சுட்டு இருக்கிறா. அது முடியட்டும். அது வரைக்கும் ஹாஸ்டல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 11வது வேணா வேற பக்கம் எங்கேயா சேர்த்துக்கலான்ட்டு அங்கே ஹாஸ்டல்லே போட்டுக்கிறேன். ஏண்டி என்னமா நீ என்ன பட்டிக்காட்டிலே இருக்கிறீங்களாட்டா? நாங்களே வேற எல்லாம் வீட்டில் இருந்து தான் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். நீ நல்லா டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருந்துட்டு அவ்வளோ பெரிய ஊரில் இருந்துட்டு நீ பாட்டுக்கு எங்கே கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். என் வீட்டில் இருந்து அனுப்புறதுக்கு என்ன உனக்கு? அது இல்லைக்கா, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான். என்னடி சொல்கிற? வீட்டில் பிரச்சனையா? வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது? இவங்க 2 பேருக்கு ஏதாவது சண்டையா? அதை பார்த்து பிள்ளைங்க ஏதாவது மனசடைஞ்சிரும் சொல்லியா போட்டுக்கிறியா என்ன? அப்படி பார்த்தா இருக்காதே, மச்சாண்டாரம் நீ தான் இருக்குவ. பாவம் அந்த மனுஷன். நீ சொல்கிறதுக்கெல்லாம் தான் சரின்னு சொல்லுவார். நீ சொல்கிற வச்சு கேட்பாரு. அப்படி எது பேசுகிறாலும் இல்லையே. அவர் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ தான் சண்டை போட்டிருப்ப. அப்படி ஏதாச்சும் பண்ணியா? ஒழுங்காவே இருக்க மாட்டியாடி? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ? யோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேற விஷயக்கா. வேற விஷயமா? வேற என்ன? அது இல்லைக்கா, எனக்கு நாத்தனாருன்னு ஒருத்தி இருக்கிறாளே, அவரோட அக்கா தெரியுமா? அவதான் அதிகமாக எதுக்குமே வரதில்லையே. ஆமாம், அவங்களுக்கு என்ன? அவங்களால தான்ப்பா நான் இப்போ இப்படி இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறேனே புரியல எனக்கு. கொஞ்சம் விவரமாக தான் சொல்லு. அது இல்லைக்கா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ பண பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து கெஞ்சி கூத்தாடி இவர் மனுஷலகி நாங்கள் இருந்த வீட்டை அடமான வச்சு அவங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாருக்கா. அவங்க கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வட்டி கொடுக்கல, முதலும் கொடுக்கல. இவ்வளோ நாள் இவர் தான் கட்டிட்டு இருந்தாரு. இப்போ பிஸ்னஸ் வேறு அவருக்கு சரியில்லைக்கா. வீடு வேறு ஆழத்துக்கு வந்துருச்சு. எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை மீட்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா. அதுதான் பிரச்சனையே. இதனால தான் பிள்ளைங்களால இது பார்க்க வேண்டாம்னு சொல்லி தான் நான் ஹாஸ்டல்லே கொண்டு போய் விட்டேன். என்னடி சொல்ற? இது எப்ப நடந்துச்சு? இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, அவங்களுக்கு பணம் தேவைனா அவங்களுக்கு வீடு இருக்குதுல, அதை வச்சு அடமான வச்சு வாங்கட்டும். உங்க வீடு எதுக்கு நீங்க வச்சு கொடுத்தீங்க? நானும் இதே அக்கா கேட்டேன். அதுக்கு அவருக்கு எனக்கு அப்பவே சண்டை வந்துச்சு. எங்க அக்கா கஷ்டத்துல இருக்கிறா, ஏதாவது உதவி பண்ணானு அப்படி இப்படின்னு எதையோ ஒன்றும் என்ற வாய் அடிச்சுட்டு வீட்டு அடமான வச்சுட்டா இருக்கா. எனக்கே தெரியாம அவங்க 1 மாசம் கூட பணமே கொடுக்கலக்கா. வச்சதுல இருந்து இவர் ஏதோ கட்டிட்டு இருக்கிறாரு. என்ன எதுன்னு கேட்டா அதை பத்தி பேசினாலே சண்டை தாக்கா வருது வீட்டுல. இப்ப பாருங்க, இவராலே கட்ட முடியல. இவருக்கு வேலை சரியா இல்ல. இப்ப என்ன பண்றது? வீட்டை மீட்கவும் முடியல. இவருக்கு வேலைக்கு கொஞ்ச நாள்ல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலக்கா. ஆமா, இதை பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்களா? அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியலக்கா. அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயும் இடம் கூட வாங்கி போட்டுக்கிறாங்கக்கா. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இவருக்கு நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஒரு இது நம்ப மாட்டேங்கிறாரு. எனக்கு சொல்லி சொல்லி பார்த்து வெறுத்து போச்சு. நான் அதான் பேசாம இந்த பக்கம் வந்துட்டேன். பிள்ளைங்களை ஹாஸ்டல் விட்டுட்டு நான் இந்த வீட்டிலே இருக்கல. நீயாச்சும் உங்க அக்கா வச்சு என்னமோ பண்ணுங்க. நானும் இங்கே போறேன்ட்டு நான் இங்கே வந்துட்டேக்கா. கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்கிறேக்கா. அதுக்கு இல்லடி கீதா, நீ எத்தனை நாளைக்கு வேணாலும் இரு. நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லல. இப்போ வீட்டோட நிலமை அதை எப்படி வாங்குறது, என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது முயற்சி பண்றாரா? எனக்கு என்னமோ தெரியலக்கா. இனிமே அவங்க அக்கா கொடுப்பாங்க அப்படி இப்படி நம்பிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றதே அவருக்கு புரிய மாட்டேங்குது. வீடு வேற என்ன 1 மாசத்துல ஜப்திக்கு வந்துடும். இவர் 1 மாசத்துக்குள்ள எப்படி வாங்குவாரு, என்ன பண்ணுவாருன்னு எனக்கு எதுவும் தெரியல. கெடு கட்டி வச்சிருக்கிறாங்க. டைம் வேற முடிய போகுது. அதுக்குள்ள இவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியலக்கா. அது நடக்கிறப்ப நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தாக்கா நான் முன்கூட்டியே இங்கே வந்துட்டேன். சரி சரி, கவலைப்படாதா, எல்லாம் சரியாயிரும். அவ்வளோ சீக்கிரம் மச்சாண்டார் வீட்டு விட்டு கொடுத்துட மாட்டாரு. எப்படி வாங்கிடுவாரு. நீ வசனப்படாதா. என்ன ஏதுன்னு நான் காலையில் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், சரியா? மாமாவையும் பேச சொல்கிறேன். என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன், சரியா? நானும் கேட்குறேன். நீ அதையே நினச்சிட்டு இருக்காதா, எல்லாம் சரியாயிரும். அம்மா, இப்போ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்க இல்லையா? நான் நீங்கள் சாயங்காலம் வரும்போது இருக்க மாட்டேன்னு அவர் நேற்று காலையில் போகிறப்பவே சொன்னக்கா. நேற்று சாயங்காலம் நான் டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின் ஏறிட்டேன். அவர் ஆஃபீஸ்லேருந்து வரக்கு முன்னாடியே நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஸ்கூட்டி சாவியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அவர் பாட்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தார் நைட்டெல்லாம். நானும் ஊருக்கு போகிறேன்னு சும்மா நானும் மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டேன். அப்புறம் வேறு எதுவுமே நான் பேசவே இல்லைக்கா. என்னது மெசேஜ் அனுப்புனியா? ஏன் ஃபோன் பண்ணி பேசலையாப்பா? ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தாரு, நான் தான் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் மெசேஜ் அனுப்புனாரு. திருப்பி நானும் இந்த மாதிரி போகிறேன், எனக்கு கூப்பிட வேண்டான்ட்டு சொல்லிட்டு கம்முன்னு வச்சுட்டேன். அப்புறம் இங்கே வந்து இறங்கிட்டு அப்புறம் அங்கே பஸ் பிடிச்சி நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். சரி விடு, காலையில் ஃபோன் பண்ணி நானும் மாமாவை என்ன ஏதுன்னு பேசுகிறோம். சரி வா, தூங்கலையா?